கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டால் என்று வாசிக்கிறோம். யூதா என்றால் துதி என்று அர்த்தம். யூத ராஜசிங்கத்தின் பிள்ளைகள் நாம். துதிப்பது நம் முதல் கடமை அல்லவா? துதிக்க ஆரம்பிக்கலாமா? ஆபிரகாமை அழைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ உன் தேசம், உன் இனம், தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருக்க வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிராமே, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கதை தருவேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனும் சாலேமின் ராஜாவுமான மெல்கிசேதேக்கை கொண்டு அப்பமும் ரசமும் ஆபிரகாமுக்கு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று ஆசீர்வதிக்க வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் சத்துருக்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மெல்கிசேதேக் ஆபிரகாம் கையில் தசமபாகம் பெற வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தரிசனத்திலே வார்த்தை மூலமாக ஆபிராமே, நீ பயப்படாதே என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிராமை நோக்கி வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி இருக்கும் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிராம் கர்த்தரை விசுவாசித்த போது அதை நீதியாக எண்ணினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் சந்ததி அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் அவர்களை சேவிப்பார்கள் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்நிய தேசத்திலே அவர்களால் 400 வருடம் உபத்திரவப்படுவார்கள் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் சந்ததி சேவிக்கும் ஜாதிகளை நியாயம் தீர்ப்பேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் சந்ததி மிகுந்த பொருள்களுடனே அத்தேசத்தை விட்டு திரும்புவார்கள் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமே, நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய் என்று உரைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய் என்று உரைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று ஆகார் பெயரிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிராமின் 99 வயதிலே ஆபிராமுக்கு தரிசனமானீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிராமே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடன்படிக்கை பண்ணி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணுவேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தலைமுறையாக ஆபிரகாமின் சந்ததியோடே உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றும் ஆபிரகாமின் விசுவாச சந்ததியாகிய எங்கள் மேலும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கானான் முழுவதையும் ஆபிரகாமின் சந்ததிக்கு நித்திய சுதந்திரமாக கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கானானை கொடுத்து அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம்.
நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ணி அதை உடன்படிக்கையின் அடையாளமாக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் மனைவி சாராயின் பெயரை மாற்றி சாராள் என்று அழைக்க வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சாராளை ஆசீர்வதித்து அவளாலே சந்ததி உருவாக வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜாதிகளுக்கு தாயாக சாராளை வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் சாராளின் தம்பதியின் பிள்ளைக்கு ஈசாக்கு என்று பெயரிடச் சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் விண்ணப்பத்திற்காக இஸ்மவேலை ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணுவேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். 99 வயதிலே ஆபிரகாமும் இஸ்மவேலின் 13 வயதிலுமாக ஒரே நாளில் விருத்த சேதனம் தகப்பனையும் மகனையும் பண்ண வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் உமக்கு கீழ்ப்படிந்து தன் வீட்டில் உள்ள அனைவரையும் விருத்த சேதனம் பண்ணும்படி வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.